இந்த நட்சத்திரத்தில் பிறப்பவர்கள் ஆளுமை திறனோடும் ஐஸ்வர்யத்தோடும் அழகோடும் அதிகாரத்தோடும் அன்போடு கலந்த அதிகாரத்தோடும் இருப்பதற்கு சிம்மத்தில் இருப்பதே உடைபடாமல் இருப்பதே கேது பகவானுடைய ஆதிக்கம் பெற்றிருப்பதே இவர்களுக்கு சிறப்பு தான் சொல்லும். அதுலயும் பாருங்க, அந்த கேது பகவானுடைய நட்சத்திரம் முதல் ராசி மேச ராசி, பூர்வ புண்ணிய ராசி சிம்ம ராசி, பாக்கிய ராசி தனுசு ராசி, எல்லாமே பார்த்தீங்கன்னா 1-5 திரிகோணங்கள்ல முழுமையா அற்புதமா நெருப்பு ராசியில் இருக்கக்கூடிய ஒரு உன்னத நட்சத்திரம். இந்த ஞானகாரகன் கேதுவினுடைய நட்சத்திரத்துல இவர்கள் பிறந்ததுனாலதான் விவேக ஞானமும் சாஸ்திர ஞானமும் கலை ஞானமும் அறிவு ஞானமும் அளவுக்கு மீறி அந்த ததும்பி இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது கேது பகவானுடைய அருள் இருக்கிறதுனால, சூரிய பகவானுடைய அருளும் இருக்கிறதுனால, பாக்கிய திரிகோண பாகங்கள்ல இருக்கிறதுனால இவர்களுக்கு அது பிறப்பிலேயே வந்துடும் சொல்லுவாங்கல்ல. இந்த அறிவையும் திறமையும் பயன்படுத்தி இவங்கள் வாழ்க்கை நகர்வு எப்படி இருக்க போறது அப்படிங்கிறது தசாபுத்தி தான் தீர்மானிக்கும். இவங்களுடைய பிறப்பே விட்ட குறை தொட்ட குறைய முழுமையா செஞ்சுட்டு போவதற்கு வந்ததற்கான ஒரு பிறப்பு.